டிஎஸ்பி சுந்தரேசனை விழுந்து பிடுங்குது டிபார்ட்மெண்ட்டு, பயங்கரமாக விழுந்து பிடுங்குறாங்க. சஸ்பென்ஷன் அது இதுன்ட்டு. நான் 1997 டிசம்பர் ஆய்வாளர். இப்போ நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் பர்மிஷன் வாங்காமல் வெளியே வந்துட்டேன். 97 செப்டம்பர் கொடுத்தேன். எனக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல, இருந்தாலும் நான் வெளியே வந்துட்டேன். எப்படியாவது பேட்டி கொடுக்கணும், இந்த ராஜீவ்காந்தி கொலை விஷயத்தை வெளியே சொல்லணும்னு சொல்லி அதெல்லாம் நாலஞ்சு தமிழக எக்ஸ்பிரஸ் பேட்டி கொடுத்தாங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்தது. டிசம்பர் ஆய்வாளராகவே புலன் விசாரணை சொதப்பல் குறித்து தமிழக எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுத்தேன். அதே 1998 ஜனவரி 22 கொலை வழக்கு தீர்ப்பு வரணும். அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தா நீதிமன்ற அவமதிப்பு குற்றம். அப்போவும் பேட்டி கொடுத்தா மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும், நீதிமன்ற அவமதிப்பு. அப்போவும் நடவடிக்கை எடுக்கலை. 1998 ஜனவரி பாராளுமன்ற தேர்தலில் ஆய்வாளராகவே போட்டிக்கிட்டேன். எங்கள் பேட்ச் மட்டும் தான் ஒருத்தர் எஸ்பிசிடி இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்னடா இன்னும் ரிலீவ் ஆகலை, அதுக்குள்ளே தேர்தல் நிற்கிறேன்னா? ஆமாம், பிடிச்சி கிளிங்கடா அப்படின்னேன். ஒரு பேப்பரில் செய்தி வராமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏப்ரல் 98 தான் மகேந்திரன் ஒரு டிஐக்கு வந்தார் ராமநாதபுரத்துக்கு. அவருக்கு ஒரு இறுதி விண்ணப்பம்னு ஒரு கடிதம் போட்டேன். கடிதம் போட்டோன்னா அவர் உடனே ஒத்துக்கிட்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து அவர் ரிலீவ் பண்ணியாச்சு, அவருக்கு பென்ஷன்லாம் கொடுங்கன்னு சொல்லி அந்த மகான் தான் எனக்கு பென்ஷன்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் இந்த போராட்டங்கள் அப்படியே சரித்திர பதிவாயிடுச்சு. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். ராஜீவ்காந்தி கொலை கொலைகளை ஒருத்தன் இப்படி பூந்து விளையாடுறான் தொடலை. ஆனால் பாவம் அந்த அப்பாவை சுந்தரேசனை போட்டு பாடுபடுத்துகிறானுங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். ஜெயஹிந்த்.